ஸ்டே சேவியர் யூடியூப் சேனல். இந்த குழந்தை வந்துட்டு 1 மாசம் இருக்கும். யாரோ அடிச்சு மண்டையில பலமா அடிபட்டதால மூளையில அந்த பிரைன் அஃபெக்ட் ஆகி 2 கண்ணும் தெரியல. பிளஸ் அவங்களுடைய கழுத்து எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆயிருந்தது. இப்போ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல நாங்க. டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இப்ப வந்து இவங்களுக்கு இந்த பிரைனோட இருந்து அவங்க ரெடி பண்ணணும். பிரைன் ஃபுல்லுமே பாதிச்சிருக்குனாங்க. இவ்வளவு நாள் 1 மாசமா அவங்க வந்து சாப்பிடுறதுல நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா அவங்களால நாக்கு ஃபங்க்ஷனிங் கிடையாது, எல்லாமே இருந்தது. இப்ப நிறைய மெடிசன்ஸ்க்கு அப்புறம் அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கண்ணு நல்லா தெரியுது, ஒரு கண்ணு தெரியாது. இப்ப நார்மல் நிலைக்கு வந்ததால இப்ப தணிகைவேல் டாக்டர் தணிகைவேல் தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. இப்போ சார் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய அந்த கழுத்தை வந்து இப்ப வந்து திரும்பியே இருக்கு. அவங்களுக்கு ஃப்ராக்சர் இருந்ததால அதுக்கு நேராக்கி அதுக்கு வந்து ஒரு பேண்டைட் மாதிரி போடுவாங்க. அந்த பேண்டைட் போடணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ எங்களுக்கு இருக்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய செலவுகள், நிறைய கடன் தணிகைவேல்ட்ட இருக்கு. அதனால இந்த 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 வீடியோ பாக்குறவங்க இந்த குழந்தையோட மருத்துவ செலவுக்கு தயவு செய்து உதவி செய்யுங்க. ஏன்னா வந்து இவங்களோட கழுத்து நேராகணும். இது வரைக்கும் ரொம்ப 1 மாசம் ட்ரீட்மெண்ட்ல இருந்து ஒரு நார்மல் நிலைக்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த கழுத்து மட்டும் அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டு அவங்கள திருப்பி கருத்தடை பண்ணி அதே ஏரியால விடணும்னு இருக்கிறோம். அப்படி விட முடியலன்னா எங்களோட ஷெல்டர்ல இருப்பாங்க. தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த குழந்தையோட மருத்துவ செலவுக்கு உதவி செய்யுங்க. நன்றி.